இந்த தலத்தில் தல பெயர் விஜயனுக்கு அருளிய மங்கை ஆதனாலே, இந்த மங்கை நாயகி விஜயனுக்கு அருள் கொடுத்ததனாலே இந்த தலத்திற்கு விஜய மங்கை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் அருளிய பண் காந்தார பஞ்சமம் கேதார கவுல. இந்த பண்ணுக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்னென்ன, நாம எங்கிருந்து இந்த பண்ணில் பாடினாலும் சுவாமி கேட்பார் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம். நாவுக்கரசர் பெருமான கடல்ல கட்டி சமணர்கள் கடல்ல போட்ட போது கடல்ல இருந்து ஒரு பண்ணுல பாடுறார். அந்த பண்ணு தான் இந்த காந்தார பஞ்சமம். இந்த பஞ்சமத்துல நாம பாடினோம் அப்படின்னா நிச்சயமா நாம எங்கிருந்து பாடினாலும் இறைவன் அதை கேட்டு அதற்கான அருளை நமக்கு வழங்குவார் என்று ஒரு நாவுக்கரசர் இதற்கு உதாரணம். இப்போது அந்த ராகத்திலே நாம் விண்ணப்பம் செய்யும். மருவமர் குழலுமை பங்கர் வாசடை அரவு அமரு கொள்கையும் அடிகள் கோயிலா அடிகள் கோயிலா புறவமர் புற புன்னை கோங்கு வேங்கைகள் பிறவிய பொழில் அணி விசய மங்கையே பிறவிய பொழில் அணி விசய மங்கையே மருவம குழலும பங்கர் வாசடை மருவம குழலுமை பங்கர் வாசடை புறவம சுரபுனை கோங்கு வேங்கைகள் கீதமும் இசைதர கிளரும் வீணையர் கோதன வழிபட குளவு நாள் வரை அக்கர வரையினர் அறிவை பாகமா வானவர் தலைவர் நாள்தோறும் கொடைமொழி இதழிய புன்னர் கொடு
இடமளி மழுவின பங்கன் மூவல் தேடமல் காதினன் புதைந்த நீட்டினன் காடமர் மாகரி கதற போற்றதோ பைப்புரை கண்ணுமை பங்கட் பண்கடல் ஒப்போது வளர்ந்தாங்கு இறங்கி வானவரே இருங்கோளின் மலையிலே எரிசரத்தினால் குறும்பமர் கொண்டையும் தூய மத்தமும் குளங்கைய இருபதோடு ஒரு பதம் கொண்டு ஆங்கே தளங்குடல் நெறிதர அடக்க தன்மையன் மண்ணினை உடைய மண்ணினை உண்டவன் மலரின் மேல் உரை தன்னரும் காந்தமும் பூவும் நீ கொடு கஞ்சியும் கவலம் பொங்கவனர் கட்டுரை செஞ்சடை முடிவுடை தேவன் நல் நகரே பின்னவ தொழுதெழு திசைய மங்கையை பண்ணிய செந்தமிழ் பத்தும் வல்லவரே புண்ணிய சிவகதி புகுதல் திண்ணமே புண்ணிய சிவகதி புகுதல் திண்ணமே எப்பயுமே இந்த பாடலெல்லாம் பாடும்போது இந்த பண்ணுக்கு என்ன ஒரு விசேஷம்னா, தூரத்துல இருந்து ஒருத்தரை கூப்பிடுறோம்னா அந்த ஓங்கார சத்தத்தை கொஞ்சம் நீட்டணும். தூரத்துல இருக்கிறவங்கள எப்படி கூப்பிடுவோம்? கிட்டே இருக்கிற மாதிரியா நம்ம சவுண்டு வச்சு கூப்பிடுவோம்? பாப்பா அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா? அதான் அந்த கடைசி வரையும் கொஞ்சம் இழுத்து நிறுத்தணும். அப்பதான் அந்த பண்ணனுடைய ராகம் அந்த கேதார கவுளுக்கு கொஞ்சம் அப்படிதான் ஞானசம்பந்தன் நாவுக்கரசர் பெருமான் கடல்ல ஆடி இருக்கு. மேல இருக்கிற கடவுளுக்கு கேட்கணும்ல, அதனால. அடுத்தபடியாக இது கொஞ்சம் கடினமான ராகம் தான், இருந்தாலும் நல்லா பாடணும். ஆனா பசி நேரத்துல உங்களுக்கு சோறு போடாம பாட வச்சுதான் பாடிக்கணும். அது ஒரு சிக்கல் இருக்குல்ல. அடுத்தபடியாக